என்னங்க பாவு பாஜி பார்க்கங்கட்டே டெம்ட் ஆகிட்டிங்களா? ஆமாங்க, இந்த பாவு பாஜி நம்ம வீட்லேயே சிம்பிளாக செய்யலாங்க. இப்போ பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே இதில் பட்டாணி குடமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாயில் பண்ணி வச்ச காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு பாவு பாஜி மசாலா. இந்த மசாலா வேணுன்றவங்களுக்கு கீழே டேக் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, பாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இந்த பாஜிவை 2 பக்கமாக டோஸ்ட் பண்ணி எடுத்தா பாவு பாஜி ரெடி. இந்த பாவு பாஜியில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக லெமன் சாறுவை பிழிஞ்சு சாப்பிட்ட அட என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமா?